Impact IAS Academy. So this is about public administration video lectures. Okay. In this video, we particularly see about something the Wilson's vision of public administration. As all of you know, it is very basis for this discipline public administration. So public administration paper 1 chapter 1 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏரியா தட் இஸ் வில்சன்ஸ் விஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். எவ்ரி இயர் யூபிஎஸ்சி மே ஆஸ்க் கொஷின் directly or indirectly about Wilson's contribution over public administration. He is Mr. Wilson. So the very important notice that is the father of public administration. Okay, he is the father of public administration. That's why I told you it's very important topic. So let's go into the topics. ஸோ யூபிஎஸ்சி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனலில் உட்ரோ வில்சன் டாப்பிக்கில் என்னென்ன சப்டாபிக்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஸோ தீஸ் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர் இன் திஸ் வீடியோ லெக்சர். த ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ எவ்ரி ஒன் ஷுட் நோ ஹவு டு ரைட் இன்ட்ரொடக்ஷன் அண்டு கன்க்ளூஷன் இன் ரிலேட்டட் டு எனி திங்கர்ஸ். எந்த திங்கராக இருந்தாலும் இங்கே ஒரு ஸ்டாக் பாயிண்ட் மாதிரி இன்ட்ரொடக்ஷனும் கன்க்ளூஷனும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. So for example, Wilson is the founding father of public administration. His essay on study of administration contributes a very pivotal role in public administration as a discipline. அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரொடக்ஷன் தென் ஆல்சோ கன்க்ளூஷன் முக்கியம். ஸோ நம்ம வீடியோ லெக்சர்ஸில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ கிளாஸ் நோட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷனும் கன்க்ளூஷனும் ரொம்ப கிறிஸ்பாக கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் we have to study about Wilson, something about his life. ஸோ வில்சனோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சம்திங் இவரோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டெக்ஸ்ட் வேர் வில்சன் க்ரோன் அப். ஸோ ஏன் வில்சன் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார், சம்திங் வில்சன் என்ன படிச்சிருந்தார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அதனால் ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் திங்ஸ் வி கேன் ஏபிள் டு ட்ராவல் இன் த லைன் ஆஃப் வில்சன்ஸ் தியரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், context influenced Wilson. So this is what are the reasons behind Wilson contribution to public administration. Wilson அவரோட கான்ட்ரிபியூஷன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணங்களாக இருந்துச்சு அப்படிங்கிறத படிக்கிறோம். தட் இஸ் கண்டெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் வில்சன். தென் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் வில்சன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இதுதான் நம்மளோட மெயின் ஏரியா. So more or less that is related to 7 important contributions of Wilson. Okay. So next one we are going to study something criticism. What are the counter views? What are the counter views of Wilson, especially the behavioral thinkers? So we'll study. Next, impact. So what were the impact and what are the impact of Wilson's vision or Wilson's contribution to the public administration? The very important area next is relevance. Okay, that is the contemporary relevance of Wilson's vision. Okay, so particularly Wilson's vision starts on 1887. Today's 2022. So whether it is still relevant, UPSC's most favorite question, whether the contributions of Wilson even after the 135 years is still relevant அப்படிங்கிற கொஷின் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட். தென் கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிஏடி, தட் இஸ் வில் ஸ்டடி பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷன் ஆஃப் உட்ரோ வில்சன். ஓகே. ஸோ உட்ரோ வில்சனோட முக்கியமான தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி வில் ஸ்டடி இன் தட் சம்திங். அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு படிக்கணும். தென் கன்க்ளூஷன். தென் ஃபைனலி வி ஹாவ் டு ப்ராக்டிஸ் previous question which has been asked in the topic of the Wilson's vision of public administration. I think you all of you clear something. Those are the 10 topics we need to cover in Woodrow Wilson. The next important note is the Woodrow Wilson video என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 2 பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம். சம்திங் பார்ட் 1 அண்டு பார்ட் 2. ஓகே. பார்ட் 1 வீடியோவில் there is till contribution of Wilson, and the next video till conclusion and previous year question. Okay. Let's go into the topic.
ஃபர்ஸ்ட் ஒன் அபவுட் உட்ரோ வில்சன். அப்போ உட்ரோ வில்சன் பற்றி அவரோட லைஃப், அவரோட ஒர்க்ஸ் என்ன, அவர் என்ன டிகிரி முடிச்சிருந்தார், அவரோட லைஃப்பை பற்றி ஒரு கிறிஸ்பான இன்ஃபர்மேஷன் தான் அந்த இதில் பார்க்க போகிறோம். இதை பற்றின டைரக்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு யூபிசிஸில் வராது. சம்திங் யூ கேன் யூஸ் இஸ் இன் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த இன்டலெக்சுவல் திங் ஆஃப் உட்ரோ வில்சன். ஓகே, ஸோ his full name is, that is, தாமஸ் உட்ரோ வில்சன். அவரோட ஃபுல் நேம் தாமஸ் உட்ரோ வில்சன், born in 1856, யூஎஸ்ஏயில் பிறகுறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ நிறைய இன்டலெக்சுவலான திங்ஸு, நிறைய இன்டலெக்சுவலான தியரி பேப்பர்ஸ் எழுது, இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். ஸோ 1879 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு ஆன் பாலிட்டிக்ஸ், கவர்மெண்ட் அண்ட் லா. இதில் அவரோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம், டியூரிங் 1886 பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறாரு. எனக்கு பிஹெச்டி ஆன் சம்திங் ஹிஸ்ட்ரி அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ், இதில் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறார். ஓகே, ஸோ பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ இதை பற்றி தனியாக பார்ப்போம். தட் இஸ் டியூரிங் 1887, that is, he wrote an essay called Study of Administration அப்படிங்கிற ஒரு எஸ்ஸே ரிலீஸ் பண்ணுறாரு. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஆஃப் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிசிப்ளின். எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஸோ 1887 ஒரு எஸ்ஸே ரிலீஸ் பண்ணுறாரு. திஸ் எஸ்ஸே got everyone's attention regarding the study of administration. ஓகே, ஸோ அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம், தென் இவரோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு, பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எஸ்ஏ ரிலீஸ் பண்ணுறாரு. தென் ஆஃப்டர் தட் டியூரிங் 1902 1910 வரையும் ஸோ அவர் படித்த அதே பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் பிரசிடெண்ட்டாக ஒர்க் பண்ணுறார். ஓகே, ஆக்ட் as a Princeton University's president. Next, the very important thing, during 1911 to 1913, that is New Jersey state in USA ஓட கவர்னராக ஆக்ட் பண்ணுறார். ஓகே, he came into the politics. The next important thing is the very very important area. ஸோ ஃப்ரம் 1913 1921 வரையும் he act as the president of USA. யூஎஸ்ஏவோட பிரசிடெண்ட்டாக 2 டேர்ம் ஆக்ட் பண்ணுறாரு. தட் இஸ் த வுட்ரோ வில்சன். ஓகே, இந்த வெரி இம்பார்ட்டன்ட் நோட். தென் இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் 1919 he got Nobel Prize for Peace for his contribution for the creation of League of Nations. அதாவது ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் எண்டில் ஸோ லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுக்காக இவருக்கு வந்து 1919 பீஸ் நோபல் ப்ரைஸ் வந்து அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த சம் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு சம்திங் வுட்ரோ வில்சன். ஸோ இது ஒரு பேசிக் ஐடியாலஜியாக தெரிஞ்சுக்க. சம்திங் ஹி காட் ஹிஸ் பிஹெச்டி இன் ஹிஸ்ட்ரி அண்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ், but later he came on to study on the public administration ரிலேட்டடாக நிறைய ஐடியாலஜிஸ், நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறாரு. திஸ் இஸ் அபவுட் வுட்ரோ வில்சன். இது ஸோ நெக்ஸ்ட் டாபிக், why Woodrow Wilson is very keen on to study administration. What influenced him to study about the policy implementation, particularly that is the administration. Okay, there are 4 influencing area. One is spoil system in USA. The second one is the spoil system in USA. The next one, that is Frederick Taylor's efficiency. இதை பற்றி படிப்போம். First let's understand what are the things.
Next, the third one is related to, that is administration in Europe. The fourth important is his research study. Okay, these are the four factors which influenced Woodrow Wilson on his theory on administration. Okay, so first the important one is the spoil system in USA. ஏன் Woodrow Wilson வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிக்கணும், ஏன் Woodrow Wilson வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ஃபீல்டு வரணும், எதனால் Woodrow Wilson take an interest on the policy implementation, what induces him to study on administration அப்படிங்கிற காரணமெல்லாம் இதுதான். That is the context influenced Woodrow Wilson. Okay, so the first thing, during 19th century, so 19th centuryல யூஎஸ்ஏல ஸோ ஸ்பாயில் சிஸ்டம் ரொம்ப ப்ரிவைல்டு ஓவராக இருந்துச்சு. ஸோ ஸ்பாயில் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, that is party based appointment in administration. அது என்ன சார் பார்ட்டி பேஸ்ட் அப்பாயின்மெண்ட் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா, லெட்ஸ் டேக் சம்திங் கால்டு ரிபப்ளிக் பார்ட்டி அண்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இதுதான் யூஎஸ்ஏயில் இருக்க ரெண்டு முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டமில் நிறைய சிவில் சர்வன்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ரிபப்ளிக் பார்ட்டி வந்து சம்திங் ரூலிங் பார்ட்டியாக வர்றாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருந்திருக்காங்க, அவங்க அப்பாயின்ட் பண்ண சிவில் சர்வன்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவங்களோட பார்ட்டி ஒர்க்கர்ஸை சிவில் சர்வெண்ட்டாக அப்ளை பண்ணுவாங்க, ஸோ அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் தட் இஸ் நெப்போட்டிசம். ஓகே, சம்திங் ரிபப்ளிக் பார்ட்டி அவங்களோட பார்ட்டி ஒர்க்கர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. தென் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து இவங்க எல்லாத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு இவங்க நியூவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்திங் இவங்களோட பார்ட்டி ஒர்க்கர்ஸை சிவில் சர்வெண்ட்டாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ வெரி சிம்பிள், it is not based on administration system in USA, not based on merit. Okay, it is based on the spoil system, or it can be called as politicization of administration அப்படின்னு சொல்லி சொல்லலாம். Okay, so the politics will decide the administrative system in USA during 19th and even in 17th century, 18th century. Okay, so this is the very first thing which influenced that is Woodrow Wilson. Okay, so what is the impact அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, due to spoil system there are lot of corruption. The corruption will lead to administrative inefficiency. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்பாயில் சிஸ்டம் இருந்தனால அட்மினிஸ்ட்ரேஷன் இன்எஃபிஷியன்சி ரொம்ப ப்ரிவைல் ஓவராக இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியல, கரப்ஷன் ரொம்ப ப்ரிவைல் ஓவராக இருந்துச்சு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இஸ் வெரி ஆன் வெரி லோ பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக சம்திங். அப்போ இதில் அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சம்திங் ஸ்பாயில் சிஸ்டம்னால 1881 ஓகே, தட் இஸ் த பிரசிடெண்ட் கால் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ஒரு யூஎஸ் பிரசிடெண்ட் இருந்தார். அந்த யூஎஸ் பிரசிடெண்ட்டை ஹி வாஸ் மர்டர்ட் பை அன் அன்எம்ப்ளாய்டு யூத். ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை மர்டர் பண்ணிடுறாரு. ஸோ பிகாஸ் ஆஃப் ஹி இஸ் நாட் கெட்டிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ இது என்ன சார் பிரச்சனை அப்படின்னா, இது தொடர்ந்து ஸோ அன்எம்ப்ளாய்டு யூத் ஒரு பிரசிடெண்ட்டை மர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா, ஸோ ஸ்பாயில் சிஸ்டம்க்கு அகெயின்ஸ்டாக இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் மெசேஜை கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, சார் தேர் இஸ் அ மூமெண்ட் இன் யூஎஸ்ஏ அகெயின்ஸ்ட் கரப்ஷன். ஸோ யூஎஸ்ஏல இதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, கரப்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மூமெண்ட் இட்ஸ் Woodrow Wilson வாஸ் பார்ட் ஆஃப் இட். ஓகே, முக்கியமாக பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து தான் அந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் மூமெண்ட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். இதுக்கும் Woodrow Wilsonக்கு என்ன சார் சம்மந்தம்னா, Woodrow Wilson இதில் ஒரு பார்ட்டாக இருக்கார். சம்திங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஃப்
the administration needs to be very efficient, it should be merit based அப்படின்னு சொல்லி இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்குது. then only the administration would be corruption free. ஸோ இந்த மூமெண்ட்டோட எஃபெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா, டியூரிங் 1883 there is concept called Pendleton Act. Pendleton Act has been introduced, which introduced 10% reservation system in civil service. Only 10% of appointments will be reserved for the civil servant on merit based அப்படிங்கிற ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க. பட் திஸ் ஆக்ட் நாட் ஃபுல்ஃபில் த மூமெண்ட். ஸோ அகைன் மூமெண்ட் வந்து ஃப்ளரிஷ் ஆகுது. இல்லை 10% ரிசர்வேஷன் cannot fulfill the சொசைட்டி நீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ த மூமெண்ட் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ we can come to the conclusion that due to spoiled system, Woodrow Wilson claimed that the administration should be separated from the politics. So spoiled system is the very core reason which initiated the concept of separation of administration from politics. பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனித்தனியாக பிரிக்கணும். வை அப்படின்னா, ஸோ டியூ டு த ஸ்பாயில் சிஸ்டம் which leads to administrative inefficiency. Okay, to run a government efficiently and also to run an administration efficiently, the administration should be separated from politics அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வர்றாரு. ஸோ திஸ் இஸ் த வெரி ஸ்பாயில் சிஸ்டம் which is the very core reason for the separation of administration from the politics. The second context which influenced Wilson is, that is Taylor's work efficiency. So we'll study that is Taylor's work efficiency அப்படின்னு சொல்லி என்னன்னு படிப்போம். ஸோ Taylor is one of the important thinker in public administration based on scientific management movement பற்றி படிப்போம். ஸோ டெய்லர் அதிகமாக என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, தட் இஸ் ஒர்க் எஃபிஷியன்சியை பற்றி பேசியிருப்பார். இவரோட தியரி அண்ட் ரிசர்ச் பேப்பரை படித்து Woodrow Wilson நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போயிருவார். பிகாஸ் Woodrow Wilson வாண்ட்ஸ் டு ரன் அ கவர்மெண்ட் வெரி எஃபிஷியன்ட்லி, கவர்மெண்ட்டை எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுவார். தட் இஸ் டெய்லரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சம்திங் ஒர்க் எஃபிஷியன்சி பற்றி அதிகமாக பேசியிருப்பார். தட் இஸ் ஒய் த டெய்லர்ஸ் ஒர்க் எஃபிஷியன்சி கான்செப்ட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் Woodrow Wilson அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ், தட் இஸ் administration in Europe. So administration in Europe அப்படின்னா, so particularly in France and Germany. Okay, even though most of the European countries during the 19th century has, that is monarchical system, their administration has evolved a very prudent way. Something monarchical system யூரோப்பில் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிருக்கும் கம்பேர்ட் டு யூஎஸ்ஏ. ஸோ வில்சன் ஸ்டடி கம்பேரிட்டிவ்லி த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூரோப் அண்டு த யூஎஸ்ஏ. ஸோ அப்போ யூஎஸ்ஏயில் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குது, யூரோப்பில் வந்து மொனார்க்கியல் சிஸ்டம் இருக்குது. பட் ஒய் யூரோப்பில் மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது? ஹவு த இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் இன் யூரோப் ஹேஸ் ஓவர் கம்ட், எப்படி ஓவர் கம் பண்ணாங்க? ஒய் யூரோப்பில் மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஃப்ளரிஷாக இருக்குன்னு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணுறார். ஓகே, இதை பற்றி பின்னாடி ஒரு தியரியாகவே பார்ப்போம். திஸ் யூரோப்பியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் த Woodrow Wilson contribution to public administration. The fourth important point is, that is his own study. ஓகே, அதுக்கப்புறம் இவரும் நிறைய ரிசர்ச் பேப்பர் எழுதுகிறாரு, நிறைய விஷயங்கள் படிக்கிறாரு. அதை படிச்சுட்டு இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. கிளியரா? ஸோ தட் இஸ் ஒன் இஸ் ஸ்பாயில் சிஸ்டம், டெய்லர்ஸ் ஒர்க் எஃபிஷியன்சி, அட்மினிஸ்ட்ரேஷன் இன் யூரோப் அண்ட் ஹிஸ் ஓன் ஸ்டடி. ஓகே,
ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி ஓகே we can come to the conclusion that is due to politicization of administration or the involvement of politics in administration which leads to corruption and results into administrative inefficiency. The Woodrow Wilson wants the administration should be separated from politics. Okay, in the reason politics and administration should be separated, that is to run a government very efficiently அப்படிங்கிற ரீசனுக்காக. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் அவரோட தியரிட்டிக்கல் வியூ எல்லாமே இருக்கும். சம்திங் that is the administration should be merit based, it should not be politicized. Clear? That is context influence Woodrow Wilson. ஓகே, இதுலேயும் பெரிய அளவுக்கு எந்த கொஷின்ஸும் நமக்கு கேட்க வாய்ப்பு இல்லை. பட் we should know why the Woodrow Wilson claimed the administration should be separated from the politics. Clear? So the next important area, so UPSC's most favorite area, that is the contribution of Woodrow Wilson. That is the contribution of Woodrow Wilson. So first important one is politics and administration dichotomy. அடிக்கடி இதில் கொஷின்ஸ் வந்திருக்கு. That is politics and administration dichotomy. Next one, he established science of administration. The third important thing is business like administration. The fourth one is related to comparative administration. The fourth one is related to merit based civil service. The sixth one is related to objectives of public administration. Next, public opinion as control on administration. Okay, these are the contributions of Woodrow Wilson. We will see one by one, but we should know. So politics and administration dichotomy அடிக்கடி யூபிஎஸ்சியில் கொஷினாக கேட்பாங்க. Then science of administration, very important and very is the basis for the classical thinkers also, and also business like administration. This is a very important area. Okay, so we'll see one by one. That is very important, that is politics and administration dichotomy, and also business like administration. So the first theoretical concept of Woodrow Wilson is politics administration dichotomy. Okay, so in 1887, okay, Woodrow Wilson released an essay called the study of administration in a political science journal. ஒரு political science journal ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. அதில் தான் அவரோட தியரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். பர்டிகுலர்லி இந்த பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி அப்படிங்கிற கான்செப்டை சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ பிஃபோர் 1887 முன்னாடி தட் இஸ் பாலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ போத் த கான்செப்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே பொலிட்டிக்கல் சயின்ஸோட பார்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ தட் இஸ் பாலிட்டிக்ஸ் இஸ் அ government system, that is administration, that is a governance system. இந்த ரெண்டு சிஸ்டமும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீழே தான் இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸோ த ரூலர்ஸ் மோஸ்ட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் சிஸ்டம், நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் த இம்ப்ளிமெண்டேஷன் சிஸ்டம். தட்ஸ் வை தேர் ஆர் லாட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி Woodrow Wilson பிலீவ் பண்ணுறார். ஓகே, ஸோ தட்ஸ் வை Woodrow Wilson என்ன சொல்கிறார் அப்படின்னா, தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டிக்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி செப்பரேட்டட் பிகாஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட் திங்.
policy, that is politics related to policy formulation. Administration is related to policy implementation. Okay, that is, it is a system of government, it is a system of governance or the administration அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது வெரி சிம்பிள், தட் இஸ் பாலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனும் தனித்தனியாக பிரிச்சிடணும். பிகாஸ் போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, இட் கேனாட் பி மர்ஜ்ட், போத் ஷுட் பி செப்பரேட்டட். தட் இஸ் டைகாட்டமி அப்படின்னா தட் இஸ் செப்பரேஷன். ஓகே, ஸோ பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் elected representative, this should be based on merit based professionals அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, வெரி சிம்பிள். இது வரையும் நீங்கள் பாலிசி ஃபார்முலேஷன் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா பாலிசியில் தான் சேஞ்சஸ் பண்ணுறீங்க. வாட் ஆர் த இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பேச மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி எ செப்பரேட் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுறார். ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ நோட்ஸில் வந்து உங்களுக்கு எலாபரேட்டட் பார்ப்போம். ஓகேவா? தட் இஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் science of administration. Okay, what is science? Science of administration in the sense it should be based on scientific techniques and tools. Okay, that is the public administration should develop best tools and techniques based on scientific method அப்படின்னு சொல்லி Woodrow சொல்கிறார். ஓகே, it should be based on empirical way. ஓகே, வில் ஸ்டடி எம்பிரிக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம திங்கர்ஸோட பர்ஸ்பெக்டிவில் நிறையா படிப்போம். it should be based on empirical way, it should be based on scientific method, which means that the tools and techniques should be based on the scientific method. It should be based on the objectivity. It should be based on the scientific method. Okay, so that is in simple we can conclude that something public administration principle should made tools and techniques for to overcome the policy implementation challenges in a scientific way அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ ஒரு prescribed principles and technique should be made அப்படின்னு சொல்லி சொல்கிறார். that is the science of administration அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, the next one is business like administration. ஓகே, Woodrow இதில் ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி த that is the field of administration is the field of business அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஓகே, அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது it is like a business that it should be based on efficiency. ஓகே, இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் கம்பேர் பண்ணுறாரு. அதுக்காக இது ரெண்டுமே சிமிலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அண்டு டெக்னிக்ஸை பாரோ பண்ணி அதை நம்ம பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் எஃபிஷியன்சி, அப்ஜெக்டிவிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஷுட் பி இன்கார்பரேட்டட் இன் த பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். That does not mean public administration and business administration are similar as based on Wilson's theory. வில்சனோட தியரி படி ரெண்டையுமே ஒரே விஷயம் சொல்ல, ஒன்லி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து முக்கியமான கான்செப்டை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். திஸ் இஸ் பிஸ்னஸ் லைக் அட்மினிஸ்ட்ரேஷன். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கம்பேரிட்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். as already told you, இப்போ யூஎஸ்ஏயில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அவ்வளோ ஃப்ளரிஷாக இல்லை, பட் யூரோப்பில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹையராக இருக்குது. ஸோ அதனால் we have to compare the study. We have to do the comparative study. We can borrow some
administrative principles and techniques from the other countries through comparative study. Okay, but the Wilson aware that we should see the administrative principles in the cultural lens அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, யூரோப்பில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமோட பிரின்சிபல்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அந்த பிரின்சிபலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம யூஎஸ்ஏல அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் யூரோப்போட கல்ச்சர் வேறு, யூஎஸ்ஏவோட கல்ச்சர் வேறு. தட் இஸ் யூஎஸ்ஏவோட கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தட் மீன்ஸ் யூரோப்பில் மொனார்க்கியல் சிஸ்டம் இருக்குது, இங்கே டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்குது. அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெக்னிக்கை மொனார்க்கியல் சிஸ்டம்லேருந்து யூரோப்பில் அப்ளை தட் இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அப்ளை பண்ணும்போது தேர் சீம் மாடிஃபிகேஷன், தேர் ஷுட் பி அண்ட் கல்ச்சுரல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? தட் இஸ் வை ஹி கால்ட் அஸ் எத்னோசென்ட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெரி சிம்பிள் திங். தட் இஸ் த வில்சன் was ethnocentric as well as comparative at the same time அப்படின்னு சொல்லலாம். Something the administration should be seen from cultural lens, that we should learn from the others, but at the same time our own administration should be grounded in the culture and ethos of the society அப்படின்னு சொல்கிறார். Clear? So we can borrow the techniques through comparative study, but should be adapted on the basis of our cultural system அப்படின்னு சொல்கிறார். That is the comparative administration. Next one is all of you know, that is merit based. It should not be based on politicization, it should be only based on merit based system. Okay, through in civil service. ஓகே, இதில் பெரிய விஷயம் இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு அளவுக்கு. தட் இஸ் மெரிட் பேஸ்டு சிஸ்டம் இருக்கும். தட் இஸ் ஸ்பாயில் அப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹி மென்ஷன் சம்திங் கால்ட் த கான்செப்ட் ஆஃப் 3 E's. 3 E's கான்செப்ட். ஒன் இஸ் efficiency, another one is economy, the third one is effectiveness. Okay, these are the 3 E's of public administration nu solraru. Public administration should focus on efficiency in the sense it is a quantitative manner, it is a qualitative manner. Effectiveness, okay, it is concept of output, it is an outcome. Okay, so then economy. Okay, efficiency in the sense minimal use of resources. For example, இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வந்து ஒரு 100 பேர் வச்சு ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா, ஸோ we can rationalize the resources, we can use only 50 people to get the output. That is quantitative efficiency. But at the same time the outcome should be very equal. Okay, it should be give some effectiveness to the society, that is outcome oriented. Then the concept is called economy. Economy in the sense minimizing the wastages. Okay, financial system. நான் 3 தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி Woodrow சொல்கிறார். ஓகேவா? ஸோ தட் இஸ் 3 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். The next is, so as all of you know, பாலிட்டிக்ஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷனை பிரிக்கணும். திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷுட் பி பேஸ்ட் ஆன் மெரிட் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கல் சிஸ்டமோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருந்துச்சு. பட் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை வந்து நம்ம தனியாக பிரிச்சுட்டோம். ஹவு இட், தட் இஸ் வெதர் இட் ஷுட் பி கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆர் இட் ஷுட் பி கம்ஸ் அண்டர் த அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. தட் இஸ், அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை தனியாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, ஸோ வெதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுமா, இல்லை தட் இஸ் இட் பிகம்ஸ் வெரி அத்தாரிட்டேட்டிவ்
அத்தாரிட்டேட்டிவாக மாறிடுமா அப்படிங்கிற பயமும் உட்ரோ வில்சனுக்கு கீழே இருந்துச்சு. சம்திங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் நம்ம தனியாக கொண்டு போயிட்டோம், பட் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த பியூரோக்ரஸி ஷுட் பி ப்ராப்பர்லி கண்ட்ரோல்டு அப்படிங்கிற ஒரு மீனிங்க்கு வர்றார். ஓகே, தட் இஸ் பியூரோக்ரஸி ஷுட் பி ப்ராப்பர்லி கண்ட்ரோல்டு டு ரன் அ அட்மினிஸ்ட்ரேஷன் வெரி எஃபிஷியன்ஷியலி. ஓகே, அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்தோம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து பிரிச்சுட்டு வந்தோம். பட் அட் த சேம் டைம் தே ஷுட் பி கண்ட்ரோல்டு பேஸ்ட் ஆன் public opinion. Based on public opinion, the bureaucracy should be controlled for time to time அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஐ திங்க் you are much very clear about that. That is the 7 contributions of Woodrow Wilson. Okay, so these are some basic ideas of Woodrow Wilson. Let's discuss in next video part 2ல analyzation concept, that is criticism, impact, relevance, current status என்ன அப்படின்னு சொல்லி படிப்போம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸோட அனலைசேஷன் பார்ட்டில் கேட்பாங்க. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.